உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆம் ஆண்டவரே, உலர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த இறைவார்த்தை பகிர்வு நேரம் முழுவதும், இந்த ஜெப வேளை முழுவதும் அசைவாடுவாராக. அவர்களை ஒன்று சேர்த்து புது மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டுமாய் இந்த ஜெப வேளை முழுவதையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இதயங்களிலே ஆழமாய் வேரூன்றி பலன் கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டி தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, திக்கற்றவர்களின் தெய்வம் இயேசு என்ற தலைப்பிலே இறை வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனித மாண்புகள் மிதிக்கப்படுகின்ற இந்த இறுதி நாட்களிலே பணமின்றி ஆள்பலமின்றி பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ சேர்ந்து படிப்பதற்கு தேவையான அறிவாற்றல் இருந்தும் பணம் இல்லாததால் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தவிக்கிறவர்களே, எனக்கு உதவி செய்வார் அல்லது எனக்கு சிபாரிசு செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கலங்கி நிற்கிறவர்களே, அல்லது தீராத வியாதியினால் நான் கஷ்டப்படுகின்றேனே, எனக்கு விடுதலை கொடுப்பார் யார் உண்டு என்று சொல்லி மனிதர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு கதறி நின்று திக்கற்று தவித்து நிற்கிறவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? திருப்பாடல் 27:10 என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, தாவீதினுடைய வார்த்தைகள் இது. சிறு வயதிலே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாவீது ஆண்டவருடைய அன்பையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் வழிநடத்துதலையும் அன்றாடம் உணர்ந்து வாழ்ந்தவர். இதனால் தான் அவர் சொல்கிறார், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்டு நிற்கிறீர்களா? ஆண்டவரை நம்பி தாவீதை போல நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இதே வசனத்தை உங்களாலும் சொல்ல முடியும். இன்றைக்கு திக்கற்று நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இதுதான் சொன்னார். திக்கற்று நிற்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் இயேசு உங்களை வழிநடத்தக்கூடியவராக, உங்களை பாதுகாப்பவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு திண்ணமாக நீங்கள் அறிந்து கொள்ள இந்த இறைவசன பகிர்விலை உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24-34 வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இரத்த போக்கினால் 12 ஆண்டுகளாக தீராத துன்பத்தை அனுபவித்த அந்த பெண்மணி தன்னிடமிருந்ததை அத்தனையும் மருத்துவர்கள் பார்த்து விட்டார்கள். தன்னிடமிருந்த சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். அவளுடைய நிலைமை விவிலியம் அழகாய் சொல்கிறது. அவளுடைய நிலைமை இருக்க இருக்க மிக மோசமானது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு தனக்கு இருந்த அத்தனையை இழந்து போன அந்த பெண்மணி இயேசு குணமளிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கூட்டத்தின் நடுவிலே கூட்டத்தோடு கூட்டமாய் நெருங்கி செல்கிறாள். அவளுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் அவரது ஆடையின் விளிம்பை தொட்டாலே சுகம் பெற்றுக்கொள்வேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அந்த கூட்டத்திலே நெருங்கி சென்று இயேசுனுடைய ஆடையின் விளிம்பை தொட்டாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, அந்த பெண் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய வியாதிக்கு அவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் என்ற
அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடி வந்தாள், நம்பிக்கையோடு தொட்டாள், உடனடியாக சுகத்தை பெற்றாள். இன்றைக்கு உங்களுக்கு தீராத வியாதியா இருக்கலாம், ஒருவேளை கேன்சரா இருக்கலாம், எய்ட்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உள் உறுப்புகள் அழுகி இரத்த கசிவு அல்லது சீழ் கூட வடியலாம், துர்நாற்றம் வீசலாம், தீராத தலைவலி, தீராத வயிற்று வலி என்று சொல்லி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனைகளை கொண்டு பல்வேறு வியாதிகளால் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, ஏன் மருத்துவர்களால் நாள் குறிக்கப்பட்டு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் இந்த பெண்மணியைப் போல நம்பிக்கையோடு, உறுதியோடு, மன உறுதியோடு என் இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நெருங்கி வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுடைய மன நிம்மதியை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய உடலிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசும் பொழுது உங்களை நெருங்கி வருவதற்கு கூட ஒரு சிலர் ஆலோசிக்கப்படலாம். ஆகவே மனிதர்களால் கைவிடப்பட்டு திக்கற்று தவித்து நிற்கிற மகனே, மகளே, உன்னை அள்ளி அணைத்துக் கொள்ள என் ஆண்டவர் இயேசு இரு கரம் விரித்தவராய் காத்திருக்கிறார். அவரிடம் நீ வருவாயா? அவர் தரும் சுகத்தை பெற்றுக் கொள்வாயா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 28 வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கானானிய பெண். இந்த பெண்மணி ஒரு பிற இனத்தை சார்ந்த பெண். இந்த பெண்மணியினுடைய மகள் பேய் தொல்லையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசு தீர் சீதோன் பகுதிகளுக்கு போகும் பொழுது இந்த பெண்மணி இயேசுவை அவள் பின்தொடர்ந்து வந்து கத்திக்கொண்டே கேட்டாள், ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று சொல்லி கேட்டாள். ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கேட்டாள். ஆனால் ஆண்டவர் இயேசு எந்த பதிலுமே சொல்லவில்லை. அவருடைய சீடர்களும் சொல்கிறார்கள், ஏதாவது சொல்லி அனுப்பிவிடுங்க, பின்னாடி கத்திக்கிட்டே வராங்களே இந்த பெண்மணி என்று சொல்லி ஏதாவது சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லியும் சொல்லி பார்க்கிறான். ஆனா இயேசு எதுவும் பதிலுமே சொல்லல. காணாமல் போன இஸ்ராயல் ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆனா அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி மிகுந்த தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கேட்கிறாள். மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லம்மான்னு சொல்றார். ஆனாலும் அந்த பெண்மணி விடவே இல்லைங்க. அந்த பெண்மணி சொல்கிறாள், எஜமானுடைய மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகளையும் நாய்கள் தின்னுமே என்று சொல்கிறாள். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அந்த பெண்மணி தன்னை தாழ்த்தினதால் ஆண்டவர் இயேசு அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறாள். நீ நம்பியபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறார். அந்த நேரமே அந்த பெண்மணியினுடைய மகள் பேய் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை விடாப்பிடியாய் அந்த பெண்மணி பற்றி கொண்டாள். காரணம், ஆண்டவரால் மட்டும்தான், இயேசுவால் மட்டும்தான் தன்னுடைய மகளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அந்த பேய் தொல்லையிலிருந்து விடுதலை தன்னுடைய மகளுக்கு கிடைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்ட அவள், அதை பெறாமல் நான் போக மாட்டேன் என்ற விசுவாசத்தோடு ஆணித்தரமாக ஆண்டவரை பின்பற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்களோ யாராவது பேய் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இந்த பெண்மணியைப் போல, இந்த கானானிய பெண்மணியைப் போல ஆண்டவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கும் இரங்கும், என் பிள்ளைகள் மீது இரங்கும் என்று சொல்லி அந்த பெண்மணியைப் போல உங்களை தாழ்த்தி ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவரால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் அண்டி வாருங்கள். அவரிடம் கரம் விரித்து கேளுங்கள். நிச்சயமாக பிற இனத்தை சார்ந்த அந்த பெண்மணிக்கு இறங்கிய என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் உதவி செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயம் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1-44 வரையிலும் ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாளுடைய ஒரே சகோதரன் லாசர் மரித்து போய்விட்டான். லாசர் மரித்து 4 நாள் ஆகியும் லாசரை நேசித்த ஆண்டவர் இயேசு அங்கு வரவில்லை. அது இன்னொரு காரணம். ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வராமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த 4வது நாள்
மார்த்தாவையும் மரியாளையும் ஆண்டவர் இயேசு தேடி வருகிறார். அப்பொழுது தேடி வரும்பொழுது தன்னுடைய ஒரே சகோதரன், தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாயிருந்த தன்னுடைய ஒரே சகோதரனை இழந்த இந்த 2 சகோதரிகளும் கண்ணீர் வடிப்பதை ஆண்டவர் கண்டு மனம் உருகுகிறாள். 2 பேரும் அவரிடம் வேண்டினார்கள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்கள். பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாயிருந்த தன்னுடைய ஒரே சகோதரன் இறந்து போய் திக்கற்று தவித்த அந்த 2 சகோதரிகளுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் இயேசு மனதுருகி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டு கல்லறைக்கு சென்று கண்ணீர் விட்டு செபித்து, லாசரே வெளியே வா என்று சொல்லி உயிர்ப்பித்து லாசரை அவர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமானவர்களை, ஒருவேளை உங்களை கணவனாயிருக்கலாம், அல்லது மனைவியாயிருக்கலாம், நீங்கள் நம்பியிருந்த பிள்ளைகளாயிருக்கலாம், அல்லது உற்றார் உறவினர்கள், வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்கு ஆதாரமாயிருந்தவர்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த வேளையிலே இந்த மார்த்தாள் மரியாளை போல ஆண்டவர் இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இதே போன்றுதான் லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11 15 வரையிலும் ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். நயீன் என்ற ஊர் பெண், ஒரு தாய், அவள் கைம்பெண். அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், வாலிப பையன். வாழ வேண்டிய வயதிலே அந்த மகன் இறந்து போகிறான். அந்த கைம்பெண், அந்த தாய் கண்ணீர் வடித்து கதறி கொண்டு வருகிறாள். புதைப்பதற்கு வீட்டிலிருந்து பிணத்தை எடுத்து கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எதிர்கொண்டு வருகிறார். அந்த தாயினுடைய நிலையை கண்டு 13வது வசனம் அருமையாய் சொல்கிறது, அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த தாயினுடைய வேதனையை, அவருடைய உள்ளத்தின் ஆதங்கங்களை கண்ட இயேசு அழாதீர் என்று சொல்லி சென்று பாடையை தொட்டு, வாலிபனை உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்லி மரித்து போன அந்த வாலிபனுக்கு உயிர் கொடுத்து அந்த தாயிடம் அவனை ஒப்படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நேசித்தவர்கள், உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமானவர்கள், வாழ வேண்டிய வயதிலே உங்களுடைய பிள்ளைகள் இறந்து போயிருக்கிறார்களா? அவர்களுக்கு ஆண்டவரிடம் கதருங்கள். அவர்களை உயிர்ப்பித்து கொடுக்க வல்லமை உள்ளவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. காரணம், நானே வழியும் உண்மையும் உயிருமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வழி காட்டும் தெய்வம் என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயு நற்செய்தி 28:20 இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த தெய்வம் வாக்கு மாற மாட்டார். பிரியமானவர்களே, இந்த தெய்வத்தை இன்றைக்கு கண்டிக் கொள்வீர்களா? நிச்சயமாக அவர் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். திக்கற்று நிற்கிற உங்களுக்கு நல்ல தகப்பனாக, தாயாக அவர் இருந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பீர்களா? வாருங்கள் ஜெபிப்போம். உடல் நோயினால், உள்ள வேதனையினால், பேய் தொல்லைகளினால், உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், வாழ்வுக்கு ஆதாரமாயிருந்த ஒவ்வொருவரை இழந்து தவிக்கிற, திக்கற்று தவிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஆண்டவரே, அப்படியே நாங்கள் இருக்கிற நிலையிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் இருக்கிற நிலையிலே எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எங்களுடைய இக்கட்டு காலத்திலே, திக்கற்று தவித்த நேரங்களிலே நீர் எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் ஒருவர் உண்டு என்ற உண்மையை மறந்து போய், தேவனே, பிற மனிதர்களையும் பிற தெய்வங்களையும் சுவாமி, ஏன் போதைப் பொருட்களையும் தேடிச் சென்று நாங்கள் எங்களுடைய வாழ்வை இழந்து போனோமே, உம்மை மனநோக செய்தோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதுவரையிலும் காத்த நீர், இனிமேலும் நீர் எங்களை காப்பீர். திக்கற்று தவித்து நிற்கக்கூடிய எங்களுக்கு ஒரு தாயாய், தகப்பனாய் இருந்து உடைய வாழ்வை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு உடைய வாழ்வு முழுவதையும் வல்லமையுள்ள கரத்தின் கீழ் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து பாதுகாத்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே,
அணைப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தாய் தேற்றுவது போல திக்கற்று நிற்கிற உங்களை தேற்ற என் ஆண்டவர் இயேசு தயாராயிருக்கிறார். நீங்கள் தயாரா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.